திருச்சியில நாம் தமிழர் சீமான் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்கூட்டத்துல நிறைய விஷயங்கள் நம்ம சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா விஜய பத்தி என்ன பேசுவாருன்னு எல்லாருமே ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப அதிகமா விஜய பத்தி பேசல. லைட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பேசியிருந்தாரு. அது இல்லாம திமுகவையும் அதிமுகவையும் ரொம்ப சாடி ரொம்ப கலாய்ச்சி பேசியிருந்தாரு இன்னைக்கு சீமான். சோ சீமான் வேற என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவரோட பேச்சினால என்ன தாக்கம், அதோட பின்விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சீமான் அவர்களோட பேச்சு தொடக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்து அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. எப்பவும் மாதிரிதான் அவரு பழைய கதைகளையும் பழைய விவசாயத்தையும் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா அவர் பேசினார் அப்படின்னு சொன்னா, அவரு இதுக்கு முன்னாடி மாட்டுக்கு மாநாடு நடத்தினது, ஆட்டுக்கு மாநாடு நடத்தினது, மரத்துக்கு மாநாடு நடத்துது, தண்ணீர் மாநாடு நடத்தினது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாரு. உங்க கேள்வி எனக்கு புரியுது, எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவர் பசுமை நம்ம நிலத்தை காப்பாற்ற போறாராம். அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் இனத்தையும் காப்பாற்ற போறாராம். தமிழ் மொழி, தமிழ் இனம், நிலம், இதை காப்பாத்துறது தான் இவரோட அரசியலோட மிக முக்கியமான பாயிண்ட். இவரு அது மட்டும் இல்லாம அவரோட கொள்கைகள், தற்சார்பு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை சொன்னாரு. இந்த கொள்கையை சொல்லும் போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் அது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இவங்களோட கொள்கைகள், இவர்களோட கொடி எல்லாத்தையும் திருடிட்டாருன்னு அடிக்கடி சொல்லி காட்டுறாங்க. ஓகேவா? சொல்லி காட்டிட்டு அதே சீமான் தான் மேடையில பேசும்போது கொள்கை இல்லாத கூட்டம்னு பேசுறாரு. சோ அவங்க கொள்கையை விஜய் திருடினாரா, கொள்கை இல்லாத கூட்டமா? அப்ப சீமானுக்கு பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. சோ அதுக்கப்புறமா அதிமுக திமுக பத்தி அவங்களோட இலவசங்களை பத்தி பயங்கரமா கலாய்ச்சி பேசினாரு. 2 பாட்டு பாடினாரு. முழுசா 2 பாட்டை சீமான் மட்டுமே பாடினாரு. அந்த 2 பாட்டும் முழுக்க முழுக்க திமுகவை அதிமுகவை கலாய்ச்சிதான். அவங்களோட அரசியல் எப்படி இருக்குது, அவங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி. அதாவது இலவசம் தேவை கிடையாது, அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தினா அந்த இலவசங்களுக்கு பதிலாக அவங்களே பொருட்களை வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ இதுவும் முன்னாடி பேசின விஷயம்தான். விஜய பத்தி என்ன பேசினாருன்னு நீங்க ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருப்பீங்க. விஜய பத்தி ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு நடிகனுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா, இந்த நாட்டுல உள்ளவனுக்கும் கூட்டம் கூடும், இதோட பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை விஜய பத்தி பேசினாரு. அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இல்லை. ஸோ இதை பத்தி யாரும் கண்டென்ட் போட வாய்ப்பு இல்லை, ரொம்ப எதிர்பார்த்து இருக்காதீங்க. நடந்து மொத்தத்துல சீமானோட ஸ்பீச் இன்னைக்கு எப்படி இருந்துன்னு சொல்லணும்னா, சீமான் எப்பவுமே எல்லா கூட்டத்திலுமே பேசுற அதே ஸ்பீச் தான். அதே ஸ்பீச்ச சேர்த்து பேசியிருக்காரு. இந்த கூட்டத்துல போனா கொஞ்சம் பேசுவாரு, அந்த கூட்டத்துல கொஞ்சம் பேசுவாரு, இன்னொரு இடத்துல கூட்டம் போனா இன்னும் கொஞ்சம் பேசுவாரு. இந்த மொத்த ஸ்பீச்சையும் மொத்தம் சேர்த்து இன்னைக்கு பேசியிருக்காரு. ஒரு நிமிஷம் நீங்க வேணா யோசித்து பாருங்க, அவர் ஒரு கூட்டத்துல என்னென்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்றேன் அவர் இன்னைக்கு எல்லாம் என்னெல்லாம் பேசினார் மறுபடியும். அப்போ உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிரும். நிலத்தை பத்தி பேசினாரு, மணல் கொள்கையை பத்தி பேசினாரு, ஆறு அழிச்சிட்டாங்கன்னு பேசினாரு, மலைகளை சுரண்டிட்டாங்கன்னு பேசினாரு, இலவசங்கள் கொடுக்க மாட்டோம்னு பேசினாரு, பசுமைய நம்ம வளர்க்கணும்னு பேசினாரு, பனைமர அதிகம் நடணும்னு பேசினாரு, இந்த நாட்டை பசுமையா மாத்துவேன்னு பேசினாரு, தமிழ் இனத்தை காப்பாத்துவேன்னு பேசினாரு, தமிழ் மொழியை காப்பாத்துவேன்னு பேசினாரு. நீங்க சொல்லுங்க இதுல புதுசா என்னதான் பேசியிருக்காருன்னு. எனக்கு செமையான கோபமான விஷயம் என்னன்னா, இந்த சீமான், கோமாளி சீமான் இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கானே, இன்னும் வர ஒரு மேடையில மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கானா? அவனுக்கு மகன் ஒருத்தன் இருக்கான், துரைமுருகன். அதாவது அவனுக்கு அந்த துரைமுருகனுக்கு உண்மையான பேர் என்னன்னா மலம் வாய் துரைமுருகன். அவன் வாயை திறந்தா மலமா தான் வெளியே வரும். அதனால இனிமே அவனை மலம் வாய் துரைமுருகன் கூப்பிடுங்க. சோ அந்த துரைமுருகனா இருக்கட்டும், என்னைக்காவது மக்களோட பிரச்சனையை பேசியிருக்காங்க? இன்னைக்கும் அதே மாதிரிதான். திருச்சியில பெருசா ஆளை கூட்டி பெருசா செட்டெல்லாம் போட்டு பயங்கரமா மைக்கு செட்டெல்லாம் வச்சு இவ்வளவு பெரிய கூட்டம் என்னத்துக்கு நடத்தினாங்க? ஒரு மக்கள் பிரச்சனையை அவங்க பேசவே இல்லை. சீமான் இவ்வளவு நாளா கத்திட்டு இருந்த அதே கத்துலதான் இன்னைக்கு கத்துனாரு. சோ மக்கள் பிரச்சனை என்னன்னே சொல்லாத இவங்களுக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? வாய்ப்பே கிடையாது. தளபதி விஜய் பேசுறது எவ்வளவு நேர்த்தியா இருக்கும். மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் முன் வச்சு அவர் பேசுவார் எங்க போனாலும். ஆனா சீமான் மக்கள் பிரச்சனையை முன்வைக்காம வெறும் தேவையில்லாத வதந்திகளையும் கட்டுக்கதைகளையும் தான் பேசுவாரு. சோ இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நம்ம நாடு போச்சுன்னா சின்ன பின்னம் ஆயிரும் அப்படிங்கறதையும் நீங்க மறக்க கூடாது. சோ வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு சீமான் பெருசா எதுவும் பேசல. நன்றி, வணக்கம்.